வெல்கம் டு மங்கையர் கைவண்ணம். இதுவரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் பார்க்கல, இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். நம்ம இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கார்ன் சூப் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ் ஒரு கப், கேரட் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அது ஒரு கப், கார்ன் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து நான் ஒரு 10 பல் எடுத்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா விட்டுறலாம். கார்ன் வந்து நான் வந்து திக்னஸ்க்காக இந்த கார்னையே கொஞ்சம் கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் சுடேறிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பட்டரை சேர்த்துக்கலாம். அது கூட பீன்ஸு சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாம், கார்னையும் சேர்த்துக்கலாம். பட்டர் ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதுனால பட்டர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுறலாம். காய் மட்டும் போட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அன்றைக்கி பட்டரில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்ப்பேன். இப்போ வந்து வின்டர் சீசனாக இருக்குது. குழந்தைங்களுக்கு டெய்லி ஈவினிங் பால் காஃபி இது மாதிரி கொடுக்காம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப் செஞ்சு கொடுக்கலாம். பெப்பர்லாம் போடுறதுனால கோல்டெல்லாம் பிடிக்காம இருக்கும். அதனால வித்தியாசமாக இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ நல்லா பாயில் ஆயிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நான் வந்து வாட்டர் இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஹாட் வாட்டர் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், சீக்கிரம் குக் ஆகுன்றதுக்காக. கேரட்டில் வந்து விட்டமின் சி இருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே சத்து நிறைந்த ஒரு காய். கார்னில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நம்ம இதில் பூண்டெல்லாம் சேர்த்துருக்கனால நல்ல ஜீரண சக்தியாக இருக்கும். ரத்த ஓட்டெல்லாம் நார்மலாக இருக்கும். ரெடி ஆகிட்டுருக்கு, ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் கார்னை வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் ஒரு திக்னஸ்க்காக. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த டயத்தில் திக்னஸ்க்காக நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான சுவையான கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த குளிர் காலத்துக்கு பெப்பர்லாம் சேர்ந்துருக்கனால ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். கார்ன்லாம் குழந்தைங்க வந்து சும்மா பாயில் பண்ணி ஒரே மாதிரி கொடுத்தா குழந்தைங்க லைக் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.